அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, வாலிபர்களே, மிசரார்களே, ஒவ்வொரு மனிதர்களும் விரும்புகின்ற விஷயம் வீட்டில் பரக்கத்தை எதிர்பார்க்கிறார்கள். வீட்டுல பரக்கத்தை எதிர்பார்க்கிறாங்க. எங்க பார்த்தாலும் சொல்றாங்க, அஜித்து வீட்டுல பரக்கத்து இல்லை, வியாபாரத்துல பரக்கத்தில் என்பதாக சொல்கிறார்கள். ஷேகுமார்கள், வலிமார்கள், மூத்த உலமாக்கள் சொல்கின்ற 4 வார்த்தைகளை பின்பற்றுகின்ற பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வீட்டில் அல்லாஹ் பரக்கத்தை உண்டாக்கி கொடுக்கிறார். முதலாவது, தொழுகை நிறைந்த வீடு. தொழுகை இல்ல, என்னதான் நீங்க சம்பாதிச்சா அல்லாஹ் பரக்கத்து இருக்காது. இரண்டாவதாக, அந்த வீட்டிலே குர்ஆன் ஷரீஃப் ஓதப்பட வேண்டும். அல்லாஹுடைய குர்ஆனுடைய திலாவத்து பீரோலாம் வைக்க கூடாது. சும்மா பரக்கத்துக்கு நாங்க வீட்டுல குர்ஆன் வச்சிருக்க கூடாது. அந்த குர்ஆனை எடுத்து ஒவ்வொரு நேரம் மக்ரிப் பிறகு ஓதணும். அப்ப இரண்டாவதாக குர்ஆன் ஷரீஃப் ஓதப்பட வேண்டும். மூன்றாவதாக அதிகமான திக்ருகள், அல்லாஹுடைய தஸ்பீஹ்கள், தஹ்மீதுகள் ஓதிக்கிட்டே இருக்கணும். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், என்ன தஸ்பீஹ் தெரியுமோ உங்களுக்கு, எது ஈஸியா தெரியும் அந்த தஸ்பீஹ் அதிகமா ஓதணும். நான்காவது, வீட்டை சுத்தமா வச்சுக்கணும். இந்த 4 விஷயத்தை பின்பற்றுகின்ற பொழுது அந்த வீட்டில் பரக்கத்துண்டாவதாக ஷேகுமார் கூறுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி கூறுகிறார்கள், எந்த வீட்டில் குர்ஆன் ஷரீஃப் ஓதவில்லையோ, எந்த வீட்டில் குர்ஆன் ஷரீஃப் ஓதப்படாமல் இருக்கு, அந்த வீடு பாலடைந்த வீட்டை போன்று, கல் பைத்தில் ஹர்பி, பாலடைந்த வீடு என்பதாக நபிகளார் பதிவு செய்கிறார்கள். பரக்கத்தை விரும்பக்கூடியவர்கள், பரக்கத்தை நேசம் கொள்ளக்கூடியவர்கள், பரக்கத்தை எதிர்பார்க்கக்கூடியவர்கள், ஒன்று வீட்டில் தொழுக வேண்டும், இரண்டாவது குர்ஆன் ஷரீஃப் ஓத வேண்டும், மூன்றாவது திக்ருகள் ஓதப்பட வேண்டும், நான்காவது வீடுகளை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் கட்டாயமாக மலக்குகள் வருகை தருகிறதாக அல்லாஹ் உருவாக்கி கொடுப்பான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அமலை செய்கின்ற தௌஃபீக் எல்லா பெண்மணிகளுக்கும் அல்லாஹ் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.